ஹாய் கைஸ். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம வந்துட்டு அனாலிசிஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலனா நான் இன்ஸ்டாகிராமில் லைவாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். அஸ் வெல் நம்மளோட ரிசல்ட்ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா, அந்த லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராச்சும் டிமெட்டை ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் see the tomorrow analysis. ஸோ கைஸ், டுமாரோ வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கம்மியான லாட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கரெக்டாக போயிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி எடுத்து மார்க்கெட் வந்து அது மேலே க்ளோஸ் பண்ணாமல் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஒன் டே அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கு. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கூட இல்லாமல் நல்லா மூவ் ஆகிட்டு நம்ம மேலே மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு லைக் இந்த லைனுக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது தான். ஸோ அது வரைக்கும் நல்லா சூப்பராக மூவ் ஆகும். அதுவே நாளைக்கு இந்த லைனுக்கும் கீழே லைக் க்ளோஸ் ஆகிட்டு விச் மீன்ஸ் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ஒன் டே அனாலிசிஸ். ஸோ காய்ஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்துட்டு ஒரு நியூட்ரல் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் இங்கே ரிவர்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கணும்னா நம்ம வந்துட்டு அப் டு திஸ் லெவல் ஒரு ஆஃப் இந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் வைங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் லைக் டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இங்கே 200 EMA இருக்குது, அஸ் வெல் அஸ் ஒரு லெவலும் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம நல்ல ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். இது நிஃப்டியோட ஒன் டே அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ், ஒரு சூப்பரான கேண்டில் வந்துட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. லைக் வந்து ஃபாலோ அப் கேண்டில்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ண முடியும். லைக் ஃபாலோ அப் கேண்டிலும் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா வந்து அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். நல்லா அப் மூவ் இருக்கும். இன்கேஸ் லைக் ஃபாலோ அப் கேண்டிலும் வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் கீழெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரீடெஸ்ட்காக எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே அனாலிசிஸ். ஸோ காய்ஸ், இது வந்து நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு லைக் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்த்து நம்ம இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் லைக் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி மேக் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இந்த இடத்துலாம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 12-10 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்ததுன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அஸ் வெல் அஸ் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அண்ட் அடிஷ்னலி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அஸ் வெல் அஸ் இங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டவுன் மூவ் நம்ம அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நிஃப்டியோட சிச்சுவேஷன் இப்போ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து நமக்கு ஒரு இதோட லோவும் இங்கே தான் இருக்கும். இன்கேஸ் லைக் மேலே போச்சுன்னா இது வந்துட்டு லோ ஆகிடும். ஸோ இது லோவும் இங்கே தான் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணணும். அஸ் வெல் அஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கும். ஒரு ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணுது. மார்க்கெட் ஆல்ரெடி வந்து 20 EMA கீழே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டில் ஒரு நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுது. நம்ம வந்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு எப்படி எதிர்பார்க்கலாம்னா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவலில் போயிட்டு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துட்டு இந்த லெவலுக்கு வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து ஸ்டில் இந்த லெவலில் இருக்கும் ஈஸியாக டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோ கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இன்கேஸ் அப் சைடில் போகணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து அப் சைடு போகலாம். அது வரைக்கும் இது வந்துட்டு ஒரு டவுன் சைடு தான். இந்த வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ கைஸ், நான் இன்ட்ராடேக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்க 3 ஸ்டாக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு.
இன்கேஸ் லைக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல், பட் ஸ்டில் நமக்கு டிசைனிங் ட்ரையாங்கல்னாலும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்கு. அது வந்துட்டு நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நல்லா டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு இது ஒரு அப் ட்ரெண்ட் தான். உள்ள கன்சல்டேஷன் ஆப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகும். 200 இஎம்ஐ இங்கே வந்து நமக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ரிவர்ஸ் எடுக்கும். ஸோ 200 இஎம்ஐலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 200 இஎம்ஐ வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிராகன் ஃபைட் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸும் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். நம்ம ரிவர்சல் எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அகைன் இங்கே வந்து ரிவர்சல் ஆகும் சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா இதுல ரிவர்ஸ் ஆகி நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே வந்து செகண்ட் டார்கெட்டும் இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் போச்சுன்னா நமக்கு வந்து இந்த 200 இஎம்ஐ வந்து ஆன் ஆவரேஜ் இந்த லெவலில் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம அகைன் ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்துட்டு கீழே இந்த இடத்துல தான். ஸோ இதையே நம்ம வந்துட்டு ஒரு 2 டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது வந்து டாடா மோட்டார்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் இது வந்துட்டு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது சிமெட்ரிக் ட்ரையாங்கல் பேட்டர்ன் நமக்கு வந்துட்டு எதர் அப் சைடும் பிரேக் ஆகலாம், டவுன் சைடும் பிரேக் ஆகலாம். அஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அராமி பேட்டர்ன் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு இந்த லெவலுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா எய்தர் இது வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனால் நம்ம ஒரு அப் சைடில் எதிர்பார்க்கலாம், ஆர் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இது வந்துட்டு நமக்கு ஒரு லாங் ஜோன் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் 3.52 இருக்கு. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா லைக் ஃபர்ஸ்ட் 1%, செகண்ட் 1% தேர்ட் 1% அந்த மாதிரி வந்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமா வந்துட்டு இந்த டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அஸ் வெல் அஸ் இண்டெக்ஸோட அனாலிசிஸ். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதர் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி எனக்கு சொல்லுங்க. ஸோ ப்ராஃபிட் இருந்தால் எனக்கு சந்தோஷம், லாஸாக இருந்ததுன்னா அந்த லாஸ் ஏன் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் கிளியராக. அதாவது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you on the next video. Have a great trading.